மிரட்டப்பட்டாரா சச்சின் டெண்டுல்கர்? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ராகுல் காந்தியை விட நம்ம நரேந்திர மோடி வந்து ஒரு படி எப்போதும் மேலே தான். ஒரு படியோ 2 படியோ இல்லைன்னா 10 படியோ மேலே தான் அப்படின்றத காட்டணும் அப்படின்றது நம்ம ஜிஐ சுற்றி இருக்கிறவங்களுடைய முக்கியமான வேலை இல்லையா? ஒருபோதும் ராகுல் காந்தியை விட ஒரு படி கீழே நம்ம ஜி போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கேவலமான ஒரு வேலையை வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் நம்ம சச்சின் டெண்டுல்கரை, கிரிக்கெட்டின் கடவுளை மிரட்டப்பட்டிருக்காரா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முழுவதும் பார்த்து அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தை வந்து கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக்கு ஷேரை கண்டிப்பாக பண்ணுங்கள். சரி, என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கருடைய மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும், ஐபிஎல்லாம் விளையாடுறாரு. சச்சின் டெண்டுல்கருடைய மகனான அர்ஜுன் டெண்டுல்கருடைய கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக சச்சின் டெண்டுல்கரும் அவருடைய ஒய்ஃபு அப்புறம் அவங்களுடைய குடும்பம் இவங்கெல்லாம் சேர்ந்து முக்கியமான நபர்களை, இந்தியாவின் மிக முக்கியமான நபர்களை எல்லாம் இன்வைட் பண்ண போயிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நரேந்திர மோடி, அப்புறம் அமித்ஷா, திரௌபதி முர்மு நம்ம பிரசிடெண்ட், அப்புறம் ராகுல் காந்தி, இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை ஒவ்வொன்றா போஸ்ட் பண்ணுறாரு. எக்ஸில் வந்து அந்த இன்வைட் பண்ண அந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு நரேந்திர மோடியோடைய போஸ்ட்டை வந்து 7:13, அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 7:13 இரவு 7:13 போஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அமித்ஷாவுடைய போஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து போஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து திரௌபதி முர்முவை இன்வைட் பண்ண அந்த ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் தாண்டி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, அதாவது நரேந்திர மோடியுடைய ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணி 2 மணி நேரம் கழித்து இரவு ஒரு 9:20 சச்சின் டெண்டுல்கர் வந்து ராகுல் காந்தியை இன்வைட் பண்ண அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து போஸ்ட் பண்ணுறாரு. இரவு 7:13 நரேந்திர மோடியுடைய ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணார் இல்லையா ஆக்சுவலாக, அதே வியூஸ் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்து போஸ்ட் பண்ண ராகுல் காந்தியுடைய அந்த ஒரு போஸ்ட்டுக்கும் வியூஸ் அதே மாதிரி கிட்டத்தட்ட 34,000 35,000 அந்த மாதிரி வருது. லைக்ஸ் இன்னும் சொல்லப்போனால் ராகுல் காந்திக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உடனே என்ன நடக்குது அப்படின்னா, 11:25 11:30க்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் எக்ஸில் போஸ்ட் பண்ண அந்த ராகுல் காந்தியுடைய போஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணுறாரு. டெலீட் பண்ணி ஒரு மணி நேரம் கழிச்சு 12:20 12:19 12:20 போஸ்ட் பண்ணுறாரு. 1 மணி நேரம் கழிச்சு போஸ்ட் பண்ணுறாரு. சரி, ராகுல் காந்தியோடைய போஸ்ட்டை எதுக்கு திடீர்னு சச்சின் டெண்டுல்கர் வந்து டெலீட் பண்ணுறாரு? அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு அதே ஃபோட்டோவையே திருப்பியும் போஸ்ட் பண்ணுறாரு. சரி, என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வியூஸில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குது. அதாவது நரேந்திர மோடியுடைய வியூஸை விட ராகுல் காந்தியுடைய வியூஸும் லைக்ஸும் கூடிக்கிட்டே போயிருந்திருக்குது. சரி, யாரோ சச்சின் டெண்டுல்கர்கிட்ட ப்ரெஷர் பண்ணியிருக்கிறாங்க, அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணி கொஞ்சம் லேட்டாக பாதி ராத்திரி ஒரு 12:30 மணிக்கு மேலே போடுங்க, கண்டிப்பாக அந்த அளவுக்கு வியூஸ் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. சச்சின் டெண்டுல்கரும் அதை டெலிட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு போஸ்ட் பண்ணுறாரு. டெலிட் பண்ணிவிட்டு திருப்பியும் போஸ்ட் பண்ணும்போது ராகுல் காந்தியோடைய வியூஸ் வந்து திருப்பியும் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஏற்கனவே ராகுல் காந்தியோடைய போஸ்ட்டுக்கும் நரேந்திர மோடியோடைய போஸ்ட்டுக்கும் 2 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. இப்போது டெலிட் பண்ணிவிட்டு திருப்பியும் போஸ்ட் பண்ணும்போது ஆரம்பத்துலேருந்து திருப்பியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி. அதாவது நம்ம விஸ்வகுருவுடைய வியூஸ் வந்து எப்படியாவது ராகுல் காந்தியை விட அதிகமாக்கிடணும், ஒருபோதும் ராகுல் காந்தி கிட்ட வியூஸில் தோற்று போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி முயற்சியெல்லாம் பண்ணி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த இந்தியா கிரிக்கெட்டின் கடவுளான சச்சின் டெண்டுல்கர்கிட்டயே அந்த மாதிரி போஸ்டெல்லாம் டெலீட் பண்ண சொல்லி, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு திருப்பியும் அந்த போஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லி இருந்தும் இவ்வளோலாம் வேலை செஞ்சோம். கிட்டத்தட்ட 24 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வியூஸை பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது நரேந்திர மோடியும் சச்சின் டெண்டுல்கரும் இருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணி 24 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அப்படி பார்க்கும்போது சச்சின் டெண்டுல்கரும் ராகுல் காந்தியும் இருக்கிற அந்த ஒரு போஸ்ட் வந்து 19 மணி நேரம் தான் ஆயிருக்கும். ஏன்னா அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணி நரேந்திர மோடியோடைய அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் 5 மணி நேரம் கழிச்சு தான் ராகுல் காந்தியும் சச்சின் டெண்டுல்கரும் இருக்கிற அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணாங்க. அப்படி இருந்தும் 24 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது ராகுல் காந்தியுடைய வியூஸ் வந்து 2.7 மில்லியன். அதே நேரத்தில் நம்ம நரேந்திர மோடியோடைய வியூஸ் வந்து வெறும் 1 மில்லியன் தான். லைக்ஸ் பார்க்கும்போது ராகுல் காந்திக்கு 70,000 கிட்ட, நரேந்திர மோடிக்கு 45,000 கிட்ட. இத்தனைக்கும் ராகுல் காந்தியோடைய போஸ்ட்டுக்கும் நரேந்திர மோடியோடைய போஸ்ட்டுக்கும் 5 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. 19 மணி நேரத்திலேயே ராகுல் காந்திக்கு வந்து 2.7 மில்லியன் வியூஸு, கிட்டத்தட்ட 70,000 லைக்ஸு, ரீபோஸ்ட் வேறு ஒரு 6,000க்கு மேலே. நரேந்திர மோடி இது 3,800 4,000 கிட்ட.
ஸோ இவங்க இவ்வளோ முயற்சி பண்ணியும் இந்த ஒரு விஷயத்தில் ராகுல் காந்தியை தோற்கடிக்க முடியல. இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. நல்லா யோசிக்கிறவங்க, படித்தவங்க, இந்த மாதிரி விவரம் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து ராகுல் காந்தி பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்றது இதுலேருந்தே நமக்கு தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபோட்டோவை பாருங்கள். நரேந்திர மோடியும் சச்சின் டெண்டுல்கரும் அவங்க ஃபேமிலியும் இருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோவை பாருங்கள். ஒரு ராஜா பக்கத்தில் மற்றவங்கெல்லாம் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் சச்சின் டெண்டுல்கர் முகத்தில் அப்படியே சிரிப்பு லைட்டாக வருது. மற்ற யார் முகத்துலையும் சிரிப்பே இல்லை. அஞ்சலி, அதாவது சச்சின் டெண்டுல்கருடைய ஒய்ஃபுடைய முகத்துலலாம் சுத்தமாக சிரிப்பே இல்லை. ஏதோ வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் சச்சின் டெண்டுல்கரும் அவருடைய ஒய்ஃபும் ராகுல் காந்தியோடைய அந்த கையை எப்படி இருக்க பற்றியிருக்காங்க பாருங்கள். அப்படி எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்கள். இது ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது. இந்த ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. எப்படியாவது இவங்ககிட்டேருந்து எங்களை காப்பாற்றிருங்க அப்படின்னு ராகுல் காந்தி கிட்ட சொல்லாமல் சொல்கிற மாதிரி இல்லை. அப்படி அவருடைய கையை வந்து எப்படி இருக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். இவங்க எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டு சில தில்லாலங்கடி வேலையெல்லாம் செஞ்சு எலெக்ஷனில் ஜெயிக்கலாம். ஆனால் நேர்மையாக எலெக்ஷன் நடந்ததுன்னா மக்கள் யார் பின்னாடி இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம் காட்டுது இல்லையா? இத்தனைக்கும் யார் சச்சின் டெண்டுல்கர் எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் இவரை வந்து காப்பாற்றுறதுக்காக, இவரை அந்த விஸ்வகுரு போஸ்ட்டில் அப்படியே வைக்கிறதுக்காக. உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஆனால் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க.